நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் கார்த்திக் குமார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதால் மான நஷ்ட ஈடு கோரி நடிகர் கார்த்திக் குமார் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தினர் பற்றியும் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவிற்கு தடை விதிக்க வேண்டுமென மனு அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதால் மான நஷ்ட ஈடு கோரி நடிகர் கார்த்திக் குமார் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தினர் பற்றியும் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு தடை விதிக்க வேண்டுமென மனு அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் கார்த்திக் குமார், பாடகி சுசித்ரா தம்பதியினர் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு பிரிந்தனர். சமீபத்தில் தனியார் செய்தி சேனலுக்கு அளித்த நேர்காணலில் பாடகி சுசித்ரா முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் மற்றும் நடிகைகளை பற்றி அவதூறாக பேசியிருந்தார். மேலும் பாடகி சுசித்ராவின் பேட்டி தன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதால் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிடக் கோரி நடிகர் கார்த்திக் குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தினர் பற்றியும் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி பாலாஜி கார்த்திக் குமார் குறித்து கருத்து தெரிவிக்க சுசித்ராவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி சுசித்ரா தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் அரசு. நன்றி கிருஷ்ணா.